நைட் விஷன் கேமரா நான் ஆன் பண்ணி இங்கே என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கலான்னு இருக்கேன். ரொம்ப நேரம் மணி ஆகுது. பாம்பு போனா கூட எனக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நெட்ல இருட்டா இருக்கு. இந்த இடத்துல தான் இந்த வீட்டில் தான் நான் சொல்லி கூட கம்மி பண்ண போறேன். நான் நினைக்கலாம் கடைசி வீடு கூட அமையலாம். அந்த மாதிரி வீடியோ முன்னாடி வராத. சரி, இப்போ நான் என்ன கண்டிஷனில் இருக்கு நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், லாஸ்ட்டாக நான் பண்ண வீடியோவில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பண்ணாமல் இருக்கவும் நம்மளால முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன். இப்போ நான் வந்திருக்க இடம் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோரிங் பண்ண இடம் தான். தனியாக தான் வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ கிடையாது, எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஸோ ஓகே, அந்த ஜின்னுங்கிற பேரை சொன்னாலே இந்த மாதிரி தான் நிறைய நடக்குமோ என்னமோ. இருட்டில் உட்காந்து தான் ஜின் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் ஆழமும் பதிஞ்சிட்டு இருக்கு. ஸோ எப்படியாச்சும் அதோட உருவமாச்சும் என் கண்ணில் தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கிறது. போனதுக்கு ஒரு நெருப்பால் அதோட உருவத்தை என் கண்ணில் கிடச்சி. பட் இந்த தடவை நான் அப்படி பார்க்காம நார்மலாக அதோட இயற்கையான உருவம் அதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்க்க முடியிருக்கேன். அது தனியாக இருட்டில் உட்காந்து அது கூட கம்யூனிகேட் பண்ணி நைட் விஷன் கேமரா ஆன் பண்ணி அது எப்படி நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. பட் ஆனால் அது கண்டிப்பாக கேப்சர் ஆகும் நம்பிக்கை தான் வந்திருக்கேன். ஸோ தனியாக வந்திருக்கேன் கேஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த வீடியோ இருக்கும். ஸோ மழை பயங்கரமாக பெஞ்சிருக்கு இந்த இடத்துல. ஒரு ஜஸ்ட் ஒரு 2 நான் இங்க தனியா வந்துட்டு இப்படி பண்றியா? எனக்கு உண்மையில சுத்தமா பயமே கிடையாது. எனக்கு நீ முன்னாடி பண்ணி காட்டல, நான் பின்னாடி போனது பண்ணி காட்டுறேன். உனக்கு உண்மையிலேயே என்னை பயம் முடிஞ்சு நினைச்ச அப்படின்னா என்னை முன்னாடி மட்டும் நீ வா. எஸ், ஓகே எஸ், நான் நினைச்சிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்கே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நடந்துட்டு இருக்கு. எனக்கு இதுதான் வேணும் எனக்கு. இப்போ நான் இருட்டில் நான் உன் கூட நான் பேசலான்னு வந்திருக்கேன். நான் உண்மையாக நான் உன்னை பக்கத்தில் பார்க்கணும், ரொம்ப பக்கத்தில் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன். ஸோ உண்மையாக உனக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா நான் இருட்டில் இருக்கிறப்ப கண்டிப்பாக என் முன்னாடி வந்து நின்று நான் உனக்காக இப்போ
இருட்டில் நான் இருக்க போகிறேன். எந்த வெளிச்சம் இல்லாமல் நான் கூட தனியாக நான் பேசலாம் வந்திருக்கேன். ஒரு தூரம் தனியாக வந்திருக்கேன். அதுவும் கேஸ் நான் என்ன நினச்சி வந்தேனோ அதை கண்டிப்பாக இங்கே நடந்துகிட்ருக்கு. நான் தனியாக அந்த இடத்துல நான் வந்து நைட் விஷன் கேமரா நான் ஆன் பண்ணி இங்கே என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கலான்னு இருக்கேன். ரொம்ப நேரம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடந்துகிட்ருக்கு இந்த இடத்துல. ஸோ அது என்கிட்ட ரொம்ப சரி ஓகே. இப்போ நான் நைட் விஷன் கேமரா ஆன் பண்ண போகிறேன். மேபி இந்த இதில் ஜென்லேயே வந்து ரொம்ப சின்ன ஜென்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறதெல்லாம் உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரீமாக நடந்துருக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் நைட் விஷன் கேமரா ஆன் பண்ணி இங்கே என்ன தான் இருட்டில் என்ன தான் இங்கே நடக்க போகுதுன்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் நான் வந்தது. ஸோ ஒரு எவ்வளோ நேரம் ஆனும் பரவாயில்ல. இப்போ நான் மணி கரெக்டாக ஒரு 11:45 12 மணி ஆகும். ஸோ எஸ் நைட் விஷன் கேமரா ஆன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக என்னென்னு பார்க்கலாம். நைட் விஷன் ஆன் பண்ணிட்டேன். வீட்டில் இருக்கேன். கண்ணுக்கு கூட ஒன்றுமே தெரியல. வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியல. அந்த நான் வீட்டில் இருக்கேன். பார்த்து கையில் வச்சு ஆன் பண்ணாமல் இருக்கேன். எனக்கு கீழே என்ன ஒரு சின்ன பாம்பு போனால் கூட எனக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வீட்டில் இருட்டாக இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த வீட்டில் தான் நான் ஜிம் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறேன். சரி என்ன நினைக்கலாம். சரி வீடு எனக்கு கடைசி வீடு கூட அமையலாம். அந்த மாதிரி வீடியோ அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நான் பண்ணலாம் வந்திருக்கேன். தனியாக வந்ததான் ஏழு விஷயம் கம்யூனிகேட் பண்ண முடியும் ட்ரை பண்ணி நான் வந்திருக்கேன். சரி ஓகே பார்ப்பேன். தனியா இருக்க வீட்டுல இப்போ உனக்கு உண்மையான பார்க்கணும்னு தோணாது. நான் அப்படி பார்க்கறதுக்கு எனக்கு தெரியுது. கன்ஃபார்மா தெரியும். கண்ணுக்கு தெரியுது. எனக்கு கண்ணுக்கு முடியும் தெரியல. மித்த கணக்கு தெரியுது. நான் இருந்து போனோம் அப்படின்னா உலகத்தை வந்து
என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என் கண்ணுல கண்ட அளவுக்கு என் மூடி வந்தா போதும், நான் இங்கிருந்து கிளம்பிடுறேன். உண்மையை நீ அப்ப என் முன்னாடி வரல அப்படின்னா நான் இந்த இடத்துல நிறைய பேருக்கு கூட்டிட்டு வருவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். உன்னோட வீட்டுக்கு தெரியும், நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். விரும்பாதையில வந்திருக்கேன். கல்லூரி போனா எப்படி வராங்க? உண்மையே வராங்க. உண்மையே தைரியம் நீ பண்ற? நான் நீ பண்ண கிளம்பி கோயில் பண்ணல. முன்னாடி வராங்க அப்படி கிளம்பி வரல. தள்ளி முடிக்கல. இல்லையா? முன்னாடி வரல. அமைதியா இருக்கியா? என்ன பண்ண நீ போக மாட்ட. சத்தியமா சொல்றேன், முதலில் எட்டி வரைச்ச மாதிரி செய்யல. இன்னும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அடுத்த 3 நாள் வரைக்கும் கொடுக்க முடியல. கன்ஃபார்ம் ஒன்றும் இருக்கு.
எங்கேயோ உட்காந்துறேன், நான் இங்கே தங்க போறேன். இன்னும் நீங்க போக மாட்டேன்னா என் முன்னாடி மட்டும் நல்லா போய் சொல்லிடுறேன். அது வரைக்கும் நீங்க தான் உட்காருங்க. உங்க வீடா இருந்தாலும் இப்போ வரைக்கும் என்ன வீடு மாட்டோம். எங்கேயோ உட்காந்துட்டேன், நான் இன்னும் பார்க்க கண்ணு பார்க்கவே நல்லா இருக்கேன். எனக்கு தங்கி ரொம்ப பிடிச்சிருக்கு போல. எனக்கு தங்கி ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இங்கே வந்து கொஞ்சம் சைலண்டாக இல்லை, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. கன்ஃபார்ம் சொல்லுங்க. இப்போ நான் என்ன கிளம்ப போகிறேங்க, வீடியோ முடிச்சுட்டு போகிறேன்.